ஆரஞ்சு ஜூஸும் சாக்லேட்டும் வச்சு சூப்பரான ஒரு டெசர்ட் தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு நமக்கு எந்த ஆரஞ்சு பழம் தேவையோ அதை நம்ம எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி இந்த ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஆரஞ்சு தான் எடுத்திருக்கேன். நடுவில் இருக்க அந்த பழத்தெல்லாம் ஸ்கூப் பண்ணி நம்ம எடுத்துடணும். நமக்கு அந்த கப்பு மாதிரி அந்த தோல் தேவை, அதனால் தூக்கி போடாமல் தனியாக வச்சுக்கணும். நான் எடுத்திருக்க சாக்லேட்டு டார்க் சாக்லேட்டு தான், லிக்கர் சாக்லேட் இது. இதில் ஸ்வீட் கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் நான் ஜூஸோடையே கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி நான் ஜூஸ் போட்டு வச்சுட்டேன். அந்த ஜூஸை தான் நம்ம இதில் ஆட் பண்ணணும். நான் சாக்லேட் 50 கிராம் எடுத்திருக்கேன். அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம டபுள் பாயில் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக வச்சோம்னா கருகி போயிடும். நம்ம டபுள் பாயில் பண்ணிட்டோம்னா அது சீக்கிரமாக மெல்ட் ஆகி கொஞ்சம் குறைஞ்சி வரும். அதை கொஞ்சம் திக்காக வரும். அப்போ நம்ம ஈக்குவல் அளவு இந்த ஆரஞ்சு ஜூஸை அதில் மிக்ஸ் பண்ணிடணும். சாக்லேட்டும் ஆரஞ்சு ஜூஸும் ஈக்குவல் அளவாக இருக்கணும். அப்போ தான் இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா மறுபடியும் கொஞ்சம் கிண்டுனோன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக வரும். நம்ம அதை எடுத்து சுட சுட இந்த கப்பு மாதிரி இருக்க அந்த தோலில் நம்ம ஊற்றிடணும். ஊற்றிட்டோன்னா அந்த சூடுக்கும் அதுக்கும் அந்த டேஸ்ட்டும் அதில் இறங்கிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாக்லேட் ஜூஸ் ரெண்டையும் அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். கொஞ்சம் நேரம் வச்சிட்டோன்னா இது நல்லா சீக்கிரமாக திக்காயிரும். திக்கானால் நமக்கு ரொம்ப திக்கு கல் மாதிரியெல்லாம் ஆகாது. நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது டெசர்ட்டாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது அந்த பழத்தோட டேஸ்ட்டும் அதில் இறங்கிடுச்சு. தோலில் இருந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஒரே மாதிரி ஜூஸாக குடிக்காமல் என்றைக்காவது இது மாதிரி ட்ரை பண்ணலாம்.